மெட்ரோ இந்த படத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சவன சார் டைரக்டர் சாரை பார்த்தேன். ஸோ ஆனந்த் சாரை. ஸோ அவர் இந்த படத்தில் இருக்க விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னார். படம் தெரியல, நான் எனக்கு என்னை பற்றி தெரியல. ஸோ அவருக்கு வந்து அவர் நம்பினார் என்ன. ஸோ படத்தில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இந்த கேரக்டரை நான் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஏன்னா நான் நம்புறது வேறு விஷயம். ஸோ எப்படி இருந்தாலும் நான் பண்ண தான் போகிறேன் அந்த படம். ஸோ அது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா. ப்ளஸ் ப்ரெஸ் எல்லோரும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஃபஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஸோ எனக்கும் கொஞ்சம் வெளியே நீங்கள் எத்த அந்த பைட்ஸ் அதுலேயே வந்து ஸோ எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ ப்ளஸ் ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவங்களுக்கும் என்னோடய நன்றி. ப்ளஸ் சிரீஷ், சென்ராயன், பாபி சிம்மா அவங்களாம் வரல. சத்யா இருக்கார். ஸோ எடிட்டர் ஜோஹன், உதய் சார் அவரும் வரல. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப அழகான ஒரு டீம். ஸோ நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான டீம். படத்தை வந்து ரொம்ப லைவாக ரொம்ப நேச்சுரலாகவே ஃபில்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி பைக்கில் போகும்போது நம்ம சென்னை எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தார். ஸோ ஸோ என்ன இந்த டீமுக்குள்ளே போட்டதுக்கு ஆனந்த் சாருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப லைவான லொக்கேஷன்ஸில் முக்கியமாக எனக்கு நடந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு லைவான ஒரு லொக்கேஷன்ஸில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஸோ டீம் அகெயின் ஸோ அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட்னால அது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக ஸோ நேச்சுரலாக நாங்கள் எங்கே ஒரு செட்டில் பண்ணுற ஒரு ஃபீலே தான் இருந்தது. ஸோ லைவ் லொக்கேஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு டஃப்பான ஒரு அட்மாஸ்பியராக இருந்தாலும் சரி, எங்களால் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு ஸோ கம்ப்ளீட்லி ஒரு டீம் ஒர்க் தான் இது. ஸோ இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படம் வந்து எல்லோரும் டிஃப்ரெண்ட்டான படம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டான படம். இந்த பிளாட் இது வரைக்கும் யாருமே பண்ணல, எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணல. இது செயின் ஸ்நாச்சிங் பற்றி. அண்ட் இது ஃபுல் லென்த் அப்படி தான் இருக்கும். முழுக்க முழுக்க நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஐ திங்க் சென்னையில் நீங்கள் பார்க்காத சைட் ஆஃப் டவுன் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். அண்ட் காமெடிலாம் ரொம்ப செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ரொம்ப நன்றி என்னோடய டைரக்டர் அனந்தகிருஷ்ணன் சார் அண்ட் உதய் சார் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் சிரீஷ். தேங்க்யூ, என்னை பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பாபி சார் ரொம்ப நன்றி. அண்ட் அண்ட் எவ்ரி ஒன் என்னை இந்த படத்தில் வந்து ஒரு பார்ட் ப்ளே பண்ண வச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ. அவர் சொன்னதோட நீங்கள் என்னை பார்த்தது தான் ரொம்ப காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மாஸ்டரை பார்க்குறது ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சென்ராயன். இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிறகு ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிறகு கேமராமேன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எடிட்டர் சாருக்கு ஒரு தேங்க்ஸ். பிறகு எல்லா டெக்னீஷியன்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, பத்திரிக்கை, தொலைக்காட்சி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படம் வந்து ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து ஒரு புது திரைக்கதை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். எல்லாருக்கும் பிடிக்கும். மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது ஒரு சுகம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து மிக சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஜோஹன். முக்கியமாக இந்த வாய்ப்பு தந்த என்னுடைய நண்பர் ஆனந்த் கிருஷ்ணன் மற்றும் ஜேகே சாருக்கு என்னுடைய தேங்க்ஸ் பண்ணணும். அண்ட் தென் எல்லோரும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு செயின் ஸ்நாச்சிங் வச்சு சப்ஜெக்ட் போகும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளே. ஸோ நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்னால எல்லாருமே டீப்பராக ஒர்க் பண்ணி ஸோ என்ன பண்ண முடியுமோ அதனுடைய வேலை பண்ணியிருக்கோம். அது கரெக்டாக தப்பாக அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அதனுடைய ஃபீட்பேக் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அண்ட் தென் நடித்த எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பர்.
மொத்தம் 3 சாங் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 2 தீம்ஸ் பண்ணியிருக்கு. ஒரு சாங் வந்து கானாபாலா சார் பாடி எழுதியிருக்காங்க. தென் ரூனா சிவமணின்னு ஒரு ஜாஸ் சிங்கர் அவங்க வந்து இந்த இன்னொரு சாங் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஆழித்தந்தை முத்தேன்னு சொல்லிட்டு இன்னொரு சென்டிமெண்டல் சாங் பண்ணியிருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மெட்ரோ, முதல்ல என்னோடய பேர் சிரீஷ். மெட்ரோ என்னோடய முதல் திரைப்படம். நிறையா பேசலான்னு வந்தேன், மறந்துடுச்சு. மெட்ரோ என்னோட முதல் திரைப்படம். இந்த படம் சொல்லப்போனால் ஒரு ஜேர்னலிஸ்ட் ரோல் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இது வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு க்ரைம். எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ஜானர்னால் வந்து இட்ஸ் ஆக்ஷன் கம் க்ரைம் த்ரில்லர் தான். ஸோ படமே எனக்கு பிடிச்ச ஜானரில் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் ஜேகே சார் அண்ட் ரிலீஸ் பண்ணுற காஸ்மோ சிவா சார் அவர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படிடா பண்ண போகிறோம் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட இருந்த காஸ்ட் சென்ட்ராயன் சார், அப்பா கேரக்டர் ராஜா சார் அண்ட் அம்மா கேரக்டர் துளசி மேம் எல்லாருமே என்னை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வீட்டு பையன் மாதிரி பார்த்ததுனால தான் உடனே எல்லாம் ஃப்ரீயாக நடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெட்ரோவோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து இன்னி வரைக்கும் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம்னா இன்னி வரைக்கும் மெட்ரோ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. ஸோ ஐ வாண்ட் தேங்க் ஆல் த மீடியா பீப்புள் ஓவர் ஹியர் அண்ட் ஐ தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் தேங்க் ஜோஹன் ஃபார் கிவிங் அ பிரில்லியன்ட் பிஜிஎம் ஆல் ஓவர் த ஃபிலிம். நான் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். ஸோ அண்ட் ரமேஷ் சார் எடிட்டர், ட்ரைலரே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறது வந்து யாராவது தான் பண்ணுவாங்க, அது இவர் ஒருத்தர். அதுதான் இந்த க்ரைம் த்ரில்லருக்கு ஒரு ஃபாஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உதய் சார் அண்ட் ஐ வாண்ட் தேங்க் பிஆர்ஓ ஜான்சன் சார் அண்ட் சாம்பசியம் சார் ஃபார் பீங் என் கூட இருக்கிறதுக்கு, இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க எல்லாருக்குமே நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் நான் என்னோடய டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜே கிருஷ்ணன் சார். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட் படம் ஆல், அதை வந்து பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தான் சில காசுலாம் எனக்கு கொடுத்து கடன் கொடுத்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வச்சாங்க. அண்டு அது நிறையா அதில் அந்த காசு கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ யாரும் வரல. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அவங்களுக்கு டைம் வெளியூரில் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது மூலியமாக அவங்க நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுமே இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மெட்ரோ ஆரம்பத்தில் நான் சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 2014 நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆச்சு படம். நியர் அபவுட் 1.5 years பேக். அந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் எதுவுமே எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியல டியூ டு லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அந்த நேரத்தில் தான் ஜேகே சாரை மீட் பண்ணி இந்த ஸ்டோரியை சொன்னேன். ப்ரொடியூசர்ஸ் இருந்தாலுமே உண்மையாக சொல்லணும்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போய் இந்த ஸ்டோரியை முன்னாடியே சொல்லும்போது எல்லாருமே ஆக்சுவலி நான் யார்கிட்டலாம் அந்த கதையை சொன்னணும் எல்லாருமே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. பட் ஆனால் தே வாண்டட் மீ டு ஆட் ஆன் சம் திங்ஸ் இன்சைட் த ஸ்கிரிப்ட். ஸோ அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் அதுக்கு ஜஸ்டிஸ் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. அந்த மாதிரி டைமில் தான் ஜேகே சாரை மீட் பண்ணேன். ஜேகே சாரை மீட் பண்ணிவிட்டு ஜேகே சார் வந்து இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போய் வி ஸ்டார்ட் த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் இறங்கி போயிட்டு. ஸோ இட் வாஸ் லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு. படத்தை ரொம்ப ஸ்பீடாக முடிச்சுட்டு லைக் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு போன அக்டோபர்லேயே படத்தை முடிச்சாச்சு. மழை வந்தது. அப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் சரி இன்கன்வீனியன்ஸ் வேண்டாம் இப்போ அப்படின்ட்டு ஒரு 2 months அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜனவரி ஆர் பிப்ரவரியில் பிளான் பண்ணுவோன்ட்டு சென்சார் வந்து அப்ளை பண்ணுறோம். சென்சார் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் அப்படியே போயிடுச்சு ஒரு 4 மாதம். அண்ட் இப்போ இந்த படம் இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ் அண்ட் வி ஆர் பிளானிங் நெக்ஸ்ட் வீக் 24th பிளான் பண்ணுறோம். அண்டு இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் என்கிட்ட என்னோடய உறுதுணையாக இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு என்னோடய டீம், ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஜெயகிருஷ்ணன் சாருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் ஐடியாஸ் இருக்கிற ஒரு பர்சன். ஈஸியாக ஐ கேன் ஹேண்டில். டேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்.
அந்த ஹேண்டலிங் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த படத்தோட ப்ரொடியூசரும் சரி, இப்போ கிடைச்ச ப்ரொடியூசரும் சரி, ஐ எம் ஸோ கிஃப்டட் ஃபார் தட். எல்ஐசியில் ஷூட்டிங் பண்ணோன்னா எல்ஐசியில் ஷூட்டிங் நடக்கும். சார்கிட்ட வந்து சார் எனக்கு இது வேணும்னா இது நடக்கும். ஸோ ரொம்ப பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரொம்ப பிளான் பண்ணி எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணார். அண்ட் ஸோ மச் தேங்க்யூ சார், ஜேகே சார். அண்ட் அதுக்கப்புறம் மெயினாக காஸ்மோ சிவா சார். இந்த படத்தை முடிச்சாச்சு. இந்த படத்தை முடிச்சுட்டு காஸ்மோ சிவா சார் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன், நீங்கள் ஷோக்கு போக முடியல, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜேகே சார் அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னா ரொம்ப ஹாப்பி. அண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கட்ஸ் வேணுன்றதை ஒரு 1 வீக்கில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா த திங் இஸ் கமர்ஷியல்ஸ், மசாலாஸ் அண்டு அதெல்லாம் தப்பு கிடையாது, அது எடுக்கலாம். பட் இந்த படத்தில் வந்து த கமர்ஷியல் வேல்யூ இஸ் ஆன் த டெம்ப் ஆஃப் த ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டோட எவ்வளோ நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ முகம் சுளிக்காமல் எவ்வளோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நோக்கி போர் அடிக்காமல் ட்ராவல் பண்ண வைக்கிற அந்த இடத்துல தான் நாங்கள் கமர்ஷியலில் வச்சுருக்கோமே தவிர படத்துக்குள்ளே சீன்லேயோ இல்லை சாங்லேயோ வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் வைக்கல. அண்ட் அதுக்காக இந்த மாதிரி படத்தோட குவாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அண்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணுற காஸ்மோ சிவா சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார். அதுக்கப்புறம் எங்கள் படத்தோட ஹீரோ சுரேஷ் தேங்க்யூ ஸோ மச். அவர் ரொம்ப நாளாக பழக்கம். அந்த நேரத்தில் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கதை பேசி ஒரு சாதாரண மீட்டிங்கில் எங்களோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இன்றைக்கி அவர் நடித்து முடிச்சிட்டாரு. அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஹி ஹஸ் பிகம் அன் ஹீரோ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் செகண்டரி சென்ராயன், தேங்க்யூ ஸோ மச் சென்ராயன், மாயா, நிஷாந்த், சத்யா அண்ட் பாபி சிம்மா சார். மெயினாக படம் பாதி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும் ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தோம். அந்த நேரத்தில் போய் பாபி சிம்மா சார்கிட்ட கதை சொல்லி ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ அந்த பிஸி ஷெடியூலில் ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர் அண்ட் டைம் கொடுத்து பண்ணதுக்கு பாபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய டெக்னீஷியன் டீம், மியூசிக் டைரக்டர் ஜோஹன், என்எஸ் உதயகுமார் சினிமாட்டோகிராஃபர், ரமேஷ் பாரதி, எஸ்எஸ் மூர்த்தி ஆர்ட் டைரக்டர், லிரிக்ஸ் கானாபாலா, தனிக்கோடி அண்ட் ஸ்டண்ட் மகேஷ், எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். விஎஃப்எக்ஸ் பண்ண துரை அண்டு எங்கள் டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம்ஸ் அண்ட் A to Z எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. அண்டு படம் அடுத்த வாரம் வருது. ஐ திங்க் இந்தமாரி படங்களை வந்து தைரியமாக எடுக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து நீங்கள் மட்டும்தான். என்னோடய போன படமும் சரி, இந்த படமும் சரி, பணத்துக்காகவோ வேறு எதுக்காகவோ நாங்கள் டார்கெட் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ்குள்ளே கை வைக்கிறதுக்கு யோசிப்போம். ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்ற ப்ரெஸ் மேலே இருக்க ஒரே கான்ஃபிடென்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் என்னால் கை வைக்க முடியுது. இதுதான் நான் ஃப்யூச்சர்லேயும் பண்ண போகிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் த மூவி. பிடிச்சிருந்தா வாழ்த்துங்க, இல்லைன்னா தப்புகளை சொல்லுங்கள், திருத்திக்கிறேன்.